இந்த கிறிஸ்மஸ் எல்லாரும் வருதா கோயிலுக்கான பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதான் அவங்க பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி தம்பி பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். சரி இல்லை இல்லை ஒரு ஃபோன் வருது, கஸ்டமர் போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும், அவங்க வேற கம்பெனி அடிக்கடி லீவ் போட்டுருக்காங்க. சரி ஜானகி ஜானகி எங்கம்மா போயிட்ட? ஹலோ, என்னங்க சொல்லுங்க, என்னாச்சு? தம்பி வந்திருக்கான். தம்பி வந்திருக்காரா? போன வாரத்துல வந்தாரு, மறுபடியும் இப்போ எதுக்கு வந்திருக்காரு? போன்ல பேசி சரி சரி அனுப்பிச்சு லீவ் போட்டுருக்காங்க. டீ போடணுமா? அந்த சீனியே இல்லைங்க. போன வாரம் தான் 10 கேஜி சக்கரை வாங்கி கொடுத்தேன். சக்கரை வாங்கி கொடுத்தீங்களா? அதெல்லாம் காலையா போச்சுங்க. இப்போ கிறிஸ்மஸ் டே வருதுல்ல, அதுக்கு எங்க வீட்டுல எல்லாம் வராங்க. அவங்க நிறைய பலகாரம்லாம் பண்ணிட்டு ஆமா போன வாரம் உங்க வீட்டுல இருந்து வந்தாங்க, 12 ரூபாய் டீ காஃபி போட்டு அரை கிளாஸ் டீ போட்டு கொடுத்து என்ன ஆயிடுது? தம்பி விஷயம் நான் சொல்ல மாட்டேன், எடுத்து அவரா பத்தனியா குடும்பத்தை நடத்த, அதனால நம்ம அப்பா சொத்தை விற்கல அதுல பங்கு கேட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பங்கு கேட்க வந்திருக்காரா? என்ன சொல்றீங்க? நகை சேர்க்கணும், கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும், பையன் படிப்பு செலவு இருக்கு, பொன்மகள் சேர்த்துட்டு இருக்கு, பொன்மகள் சேர்த்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த உட்பாடுல நகர் தெரியல வளர்த்து வரணும், அதெல்லாம் வாங்கி போட வேண்டாமா? சொத்துல பங்கு கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. ஏதோ முக எடுத்து அனுப்பிச்சுருக்கேன். சரி சரி பார்த்து அனுப்பிச்சு விடுறேன், டீ எடுத்துட்டு வா. இவன் கேட்கிறாரு எப்படி சொல்றது, வேற வேற சொல்லிட்டாரு சமாளிக்க நல்லாருக்கீங்களா? நல்லா எப்போ வந்தீங்க? இன்னும் ஒரு கோல் பண்ணி தந்துக்கலாம்ல, நகருக்குள்ள விடுதலை பண்ணிட்டேன் உங்களுக்கு. வெளியே போயிட்டு தான் போகாது பார்த்து சரி, சரி. இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? தம்பி வேற என்ன விஷயம் தம்பி? என்ன வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உங்களை பார்த்து பேசிட்டு போனான்னு நினைக்கிறேன். அப்புறம் வர வழியில முன்னாடி தெரிஞ்ச ஒருத்தர் அபிஷேகம் உங்க கம்பெனி தான் வேலை பார்த்தாங்கன்னா சம்பளம் பாக்கி ஏதோ இருக்கு. இது மட்டுமா சொன்னா 10 மாசம் ஆச்சு கடன் வாங்கி 10 ரூபாய் கொடுக்கல விட்டது. அதுக்கு என்னன்னா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிருக்காரு, மொத்தமா சம்பளத்தையே பேசுறீங்க. 1 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாலும் ஏதாவது கொடுக்கலாம். இந்த காலத்து ஞானமா நடக்கணும்டா. இல்லைன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்கு, ரோமர் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அதாவது அவனுக்கான கூலி வந்துட்டு அவனோட கிருபை இல்லை, அவனோட உரிமை அவனுக்கு தான். சரி தம்பி பார்த்து செய்யும், கொஞ்சம் டைம் கொடுக்கும். சரி பார்ப்போம், நான் கிளம்புறேன், வெளியே ஒரு சரி இன்னைக்கு வேற வேலை நம்ம இப்பெல்லாம் ஃப்ளைட்டில் தான் பறந்துட்டு இருக்கோம், எக்கனாமிக் கிளாஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். நான் அடுத்த வரைக்கும் வந்து அந்த ஃப்ளைட்லேயே பிடிச்சி போயிட வேண்டியதானே வேற. பக்கத்தில் அவர் வாயை பார்க்க பாருங்க பக்கத்தில் சர்ச்சுக்கு வந்தோமா, ரட்சிக்கப்பட்டோமா, பாதாம் பிஸ்தா குடிச்சோமா, வீட்டுல போய் தூங்க மாட்டீங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இல்லப்பா, கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வீட்டில் இல்ல நாங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வரோம், காணிக்கை கொடுக்குறோம், எங்க அப்பா சொத்துல நாங்க தசம பாகம் கொடுக்குறோம். இந்த கோயில்ல இருக்கேன், நான் கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டுருவேன், நான் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டுருவேன். இல்லப்பா, கடவுள் ஏற்றுக்க மாட்டாப்பா, கடவுள் வெளியான உலகத்துல பார்க்க மாட்டாப்பா, கடவுளுக்கு இல்லாம மனசு வேணப்பா, மனசு கடவுள் வேணப்பா, மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்காப்பா, சரிப்பாங்கப்பா. சரி சரி பார்த்துக்கலாம், வந்துட்டாரு பாவடை உபதேசம் பண்ணது. சுகந்தக்கா, எப்படி இருக்கீங்க?
என்னம்மா உங்களதான் கேட்கலாங்கக்கா. எதுக்குமா? எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கக்கா. என்ன உதவிமா? கிலோ ஃபீஸ் கட்டணும்க்கா. கிஃப்ட் இருக்கு. ஐயோ, transfer காலை ரெண்டு பண்ணலாம். வச்சிருக்காங்களா? ஐயோ, அது மூணு. மேல 7 போட்டுருக்கு, சைடுல 8 போட்டுருக்கு. மேலே பேப்பரில் ஒன்று செட்டு 7 தான். ஒண்ணுமே அணங்கவே இல்லை. அணங்கவே இல்லை. இந்த பட்டன் அது இருக்குதுங்க, அது 2 லைட் சின்ன லைட்டு. இது எதுவுமே ஆனாது. ஆனே ஆகும். கடவுளுக்கு உதவி பண்ணுங்க. அந்த சேனல் என்ன பண்ணுது? அந்த சேனல் என்ன பண்ணுது? 7 பண்ணணும். ஆமா. ஐயோ எதுதான் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எட்டாம் வகுப்புல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? நன்மை செய்யும்படி உங்களுக்கு நானே இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் யாரையும் சொல்லியிருக்காங்க. ஆண்டவரோட வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது, ரகசியமாய் அவர் வருகிறாரு. அப்ப அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது இதோ பசியா இருந்தே நீங்கள் எனக்கு ஆகாரம் தரவில்லை, அந்நியனா இருந்தே நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு எதை சேர்க்கிறீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்று இதெல்லாம் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களால முடிஞ்சு நீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து எனக்கு பையனுக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டியது அடையாளம் கொடுத்துருக்கேன். அதுக்கு போய் பணம் அதை போடணும். கிறிஸ்மஸ் வருது, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால அக்டர் வரும்போது நான் வந்து அவங்களுக்கு மனமாட்டியாக சரி ஓகே. ஆனாலும் உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். சவுந்தலா சவுந்தலா இந்த மனா எங்காங்க சவுந்தலா எங்க இருக்கு? நல்லா இருக்கேன். ஒரு 2 எலுமிச்சை பழம் எடுத்து வேண்டியாமா? அது நல்லா போடுமா. வீடு செல்லம் போல பெருசா கிட்ட கேட்டியா? அடுத்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, எதுக்கு நீங்க ரூம்ல கண்ணாடி வச்சிருக்கோம், அதை வாசல்ல போடுங்க, வாஸ்து சரியா இருக்குன்னு சொன்னாரா. அதனால கண்ணாடி எடுத்து வாசல்ல போட்டுச்சு. அடுத்து அவர் சொன்னாரு, ரூம்ல இருக்க கண்ணி மூளை இருக்கு அதை மாட்டாரு, அதையெல்லாம் மாத்தி அந்த மூளை இந்த மூளை நீங்க எல்லாம் வச்சு அப்படி சூப்பரா இருக்கு கேட்டியா வீடு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க கடவுளை பற்றி அறிந்தவங்க, ஆலயத்துக்கும் வரீங்க, ஆனா அஞ்சனை பார்க்குறீங்க, 4 பார்க்குறீங்க. தேவியராகவும் என்பது ஆலயம் சொல்லுது. அஞ்சனை பார்க்கிறவர்களையும் கிறிஸ்தவர்கள் நான் எந்த ஆத்மா சோறு போகிறதோ அவர்களை நாம் விலகுபடி கொண்டு போகப்படணும்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ம பைபிள் படி நடக்கணும். அஞ்சனை பார்க்கறது, 4 பார்க்கறது எல்லாம் கடவுளுக்கு பிரிவில்லாத செயல். அதனால கொஞ்சம் விட்டுக்கோங்கக்கா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. 2 நாள் கழிச்சு பால் காய் வச்சிருக்கேன் சரியா? கடவுளை கூப்பிட்டுருக்கேன், அவர் வருவாரு. நீ மறக்காம வந்து என்ன பால் காய்க்குது? அபுஜக்கா, அபுஜக்கா. யார் என்ன பண்ணுவீ? என்ன தெரியுமா உனக்கு? ஆவேஸ் ஒரு மாமா இறந்து போயிட்டாரு. சிசுவே பாக்கி சொல்லுவாங்க மாடா. ஆமா, பாக்கி மாமா இறந்து போயிட்டாரு. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இறந்து போயிட்டாரு. சிசுவே மனசே கேட்கலாம எப்படி தட்டு போனாரு? ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவன் நல்லா நடந்துட்டு இருந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. காலையில பார்த்தேன் என்ன நாட இங்க இருந்து அங்க இங்க என்ன நாட சத்தியா போனாரு. அப்போ யாருக்கு இறந்து போனாங்க? பாக்கியலட்சுமி தெரியாத அவருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்கலையா? அந்த மாமா இருக்கு. அவர் இறந்து போயிட்டாரு. ஒரே கஷ்டமா போச்சு. கேட்டியா? என்ன தெரியுமா இப்படி சொல்றீங்க? சீரியல் கடுமையா இருக்கீங்க. அதுவும் விக்ரமாரர்கள் இல்லை. அது வந்து கடவுளுக்கு பிரியம் இல்லை. இதெல்லாம் கடவுளை பற்றி அறிஞ்சவங்க. கடவுளை தரிசனம் எடுத்துக்கொள்ள கடவுளே. என்ன சொல்றது பைபிள்? சும்மாத்தோட ஆலோசனை நடவாமல் அவைகளோட கராமல் பரியத்தை தற்கரம் கராமல் வகையமாய் இரண்டு தகவல் அவங்க நீங்க எப்படி சொல்றீங்க? மோசஸ் அந்த மோசஸ் சொல்லுங்கக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று ஜூம் மீட்டிங்ல வரீங்க இருந்தேன், நீங்க பார்க்கலையா? இல்லையே உங்களுக்கு பார்க்கலையா நீங்க? ஓ அது உங்க பேரு தானா? ஃபெலிக்ஸ் பிரதர் உங்களை பிரேயர்க்காக சொல்லியிருந்தாங்க. ஐயோ, வேற சொல்லிட்டாங்களா? பாஸ்டர் தான் பார்க்கும்போது சொல்லிட்டே இருக்காருன்னா நானும்
ஜூம் மீட்டிங்ல உள்ள வந்து சைட்ல வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி பார்க்கும்போது வேற கேட்பாரு. சரி பழக்கம் கூட ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்படி சொல்லாதீங்க. கத்திக்குரிய கணக்கு நம்ம கத்தருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அப்படின்னு சரி என்னப்பா கேக்குது? ஓ இதுவா? இதோட வேற லெவல்ல ஒரு கேம் இருக்கு தெரியுமா? காட் ஆஃப் வார். சரி அது இருக்கட்டும். இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணுங்க. பார்க்கலையா நீங்க? இல்ல பிரதர் என்னப்பா நீங்க? நானே அப்பலாம் சேர்த்துக்க ஒரு ரீல்ஸ் அனுப்புறேன். சரி ஓகே பாருங்க சரியா? ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வாலிபத்தில் இருக்கிற சிற்றின்பத்துக்கு மதிமயங்கி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் இயேசுப்பா. நீங்க அவங்கள சந்திங்க. ஐயோ என்ன தீந்துச்சு என்ன கொடுக்குறீங்களா? இன்னும் இச்சு எனக்கும் மகளுக்கு தீர்ந்து போச்சு. ஐயோ சார்ஜர் போயிடுச்சா? அப்போ ஒண்ணு பண்ணுவோம், அவங்களோட விலைக்கெல்லாம் பத்திட்டு இருக்கு, அவங்க போய் வாங்குவோமா? வாங்குவோம். என்ன தீந்துருச்சு? இன்னைக்கு தேவையான அளவுதான் என்கிட்ட இருக்கு. நீங்க போய் கடையில போய் வாங்கிக்கிறீங்களா? கொஞ்சம் என்ன கொடுக்குறா? எங்களுக்கும் உங்களுக்கும் போதாத நீங்க கடையிலேயே போய் வாங்கிக்கிறீங்க. கன்செப்ட் சரியா நம்ம கடையில போய் வாங்குறோம். ஆர்டர் போட்டுட்டயா? இது நூறு போய் வாங்குறோம். நாங்கள் பார்த்தோம் பிரதர். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். நீங்கள் நினையாத நாளிலேயே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Amen.
குழுவினர் ஆயத்தமாக நம்ம கேட்கிறோம். ஒரு சீக்கிரமாக அந்த பாடலை பாடக்கூடியாக நம்ம கேட்கிறோம். டைம் போயிட்டே இருக்கு. நம்ம நேரத்தின் அருமை இருந்து ஒரு லைன் மட்டும் பாருங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. அவங்க உற்சாகமாக கடைகளை திரும்பி வரவேற்கலாங்க. அங்கே கொண்டு போயிட்டாங்க. எஸ் ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் பண்ணுங்க. Yeah.